பொது டிக்கெட் முன்பதிவிலும் ரயில் டிக்கெட் முன்பதிவில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் புதிய மாற்றம் நடைமுறைக்கு வரவுள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். என்னென்ன புதிய மாற்றங்கள் வரவிருக்கிறது, முழு தகவலை சொல்லுங்க. தட்கல் டிக்கெட் முன்பதிவை தொடர்ந்து பொது டிக்கெட் முன்பதிவிலும் முதல் 15 நிமிடங்கள்ல முன்பதிவு செய்வதற்கு ஆதார் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ரயில் டிக்கெட் முன்பதிவுல அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்த புதிய நடைமுறை என்பது அமலுக்கு வர இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தட்கல் டிக்கெட் முன்பதிவிற்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் பொது டிக்கெட் முன்பதிவுல குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதிவு செய்வதற்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ரயில் டிக்கெட் முன்பதிவு முறையில வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் மோசடியை தவிர்ப்பதற்கும் ரயில்வே இந்த முக்கிய முடிவை எடுத்திருக்கிறது. அந்த வகையில் அக்டோபர் 1, 2025 முதல் பொது டிக்கெட் முன்பதிவுல முன்பதிவு திறந்த 15 நிமிடங்கள்ல டிக்கெட் பதிவு செய்பவர் ஆதாரை கட்டாயமாக ஐஆர்சிடிசி அக்கவுண்டோடு இணைத்திருக்க வேண்டும். அவ்வாறு இணைத்தவர்கள் மட்டுமே இடைப்பட்ட இந்த நேரத்துல டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என்ற நடைமுறை பின்பற்றப்பட இருக்கிறது. தற்போது தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு ஐஆர்சிடிசி கணக்கோடு ஆதாரை இணைப்பது முழுமையாக கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது இந்த பொது டிக்கெட் முன்பதிலும் இத்தகைய மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உதாரணமா நவம்பர் 15ஆம் தேதி பயணிக்க ஒருவர் டிக்கெட் முன்பதிவு செய்ய விரும்பினால் விதிகளின் அடிப்படையில் 60 நாட்களுக்கு முன்பு, அதாவது செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 8 மணிக்கு அந்த முன்பதிவு பொது டிக்கெட்டுகளுக்கான முன்பதிவு என்பது தொடங்கும். அப்படி புதிய விதிகளின் அடிப்படையில் ஆதார் சரிபார்ப்பை முடித்த ஐஆர்சிடிசி பயனர்கள் மட்டுமே அந்த 8 மணி முதல் 8:15 மணி வரைக்கும் அந்த பொது டிக்கெட் முன்பதிவுல பங்கேற்று அந்த 15 நிமிடங்களுக்குள்ளாக டிக்கெட்டுகளை பெற முடியும். 15 நிமிடங்களுக்கு பிறகாக, அதாவது 8:15 மணிக்கு பிறகாக மட்டுமே மற்ற பயனர்கள் இந்த வகை டிக்கெட்டுகளை பெற முடியும் என்ற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் காலை 8 மணிக்கு புக்கிங் செய்பவர்கள், பொது டிக்கெட் முன்பதிவு செய்பவர்கள் கட்டாயம் ஐஆர்சிடிசி இணையதளத்தோடு இணைத்திருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டுமே 8:15 மணி வரைக்கும் அந்த டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். குறிப்பிட்ட இந்த 15 நிமிட அவகாசம் என்பது பயனர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும். ஏஜென்ட்டுகள் அல்லாமல் நேரடியாக பொதுமக்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யக்கூடிய வகையில் இத்திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது ரயில்வே தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.